அருள் சங்கம பொருள் ஞான மகா சங்கம நிலையாய் அமர்ந்திட்ட அற்புதமான தலமதிலே எண்ணிலடங்கா பேராற்றல்கள் ஒளிந்திருக்கின்ற உறைந்திருக்கின்ற மகா தலமதிலே அத்துணை ரூபங்களின் ஒத்துமொத்த வடிவமாக இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் வந்து அத்தகைய அருள் பணி செய்த அற்புத பணி செய்த சிவப்பணி செய்த சித்தப்பணி செய்த பெரும்பணி செய்த காரண நிலைகளை எம்பெருமானே எடுத்து இயம்பி இருந்த போதிலும் அற்புதமாக அப்பணிதனின் மாண்புதனை மகத்துவம்தனை பெருமகா பேரானந்த நிலைதனை அகத்திய பெருமகனாரிடம் பகிர்ந்து அவர் திருபடி வணங்கி திருத்தால் பணிந்து அற்புதமான தருணமதிலே ஆற்றல் மிகுந்த பயணமதிலே அத்தகைய நீர்நிலையிலே கண்ட காட்சிகள் எண்ணிலடங்கா காட்சிகள் எண்ணிலடங்கா சிவ லீலைகள் சித்தமகா லீலைகள் நடந்தேறி முக்தியதி மோட்சகதி நற்கதி அருளி நின்ற நற்காட்சிகள் கண்டிருந்த போதிலும் அத்தகைய அன்னையின் வடிவமாக வந்து தன் மடி ஏந்தி எம்மிடம் கேட்ட அத்தகைய நிலை என்ன, வந்து ஏந்தி நின்ற அத்தகைய ஆற்றல் என்ன, அதற்கு அத்தகைய தவ நிலையிலே எம் கரங்களிலே இருந்து முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களை கொண்டு ஓர் ஆற்றலாய் ஒரு மகா ஆற்றலாய் அமர்ந்திட்ட அத்தகைய சிவ திருமேனியை கொடுத்ததன் அத்தகைய மடி நிலையிலே ஈன்றதன் வழங்கியதின் அர்த்தம் என்ன, அதன் பின்பாக அத்தகைய அன்னை நிலையே வந்து சரணடைந்த அத்தகைய தன்மை என்கின்ற அற்புதமான வினாவிற்கு ஆன்ம ஈக வினாவிற்கு அற்புதமாக அருள் பயணத்தில் சிவபயணத்தில் சித்த பயணத்தில் நடந்த உன்னத உயர் சூட்சம ஞான பெரும் சூட்சமத்தை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அருளி அதன் பின்பாக அத்தகைய சுழல் மையம் என்ன சுழன்று வந்த அத்தகைய பிரபஞ்ச மையமாக திகழ்ந்து அது ஆட்கொண்டு சித்த நிலை கொண்ட சிவமேனி கண்ட அற்புதமான அத்தகைய சபையாசானின் அற்புதமான அத்தகைய நிலையிலே அமர்ந்து சுழன்று அதன் ஆற்றலானது அற்புத பேராற்றலாக மெருகேற்றப்பட்டு பெருமகா நெருப்பாக மாறி அத்தகைய உதிர்ந்ததன் சூட்சமம் என்ன, அதன் பின் அது பொங்கி எழுந்து மலர்ந்த நிலை என்ன என்கின்ற வினாவினையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து உரைக்கும் நிலை இருந்தால் உரைக்கும் வழி இருந்தால் உரைக்கும் மார்க்கம் இருந்தால் சபையோர் அறிய உரைக்க அகத்தியத்தின் திருவடி பணிகிறோம், திருத்தால் பணிகிறோம். ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய. 14 லோகங்களிலும் எங்கும் கண்டிரா ஆற்றல்தனை பெற்ற பிரபஞ்ச மகா சபையில் அச்சபைக்கு ஆசானாய் விளங்குகின்ற தன்மை என்பது 14 லோகங்களிலும் எங்கும் காண ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் சபைக்கு ஆசானாய் விளங்குகின்ற தன்மை நிலை என்பது பிரபஞ்சத்தின் ஆற்றல்தனை எவ்வாறு அவன் தாங்கியிருப்பான், எத்துணை ஆற்றல்களை அவன் தாங்கியவனாக இருப்பான் என்பதன் நிலைதனை உணர்த்திட்ட பெருமகா தவநிலையில் கண்ட காட்சி, அற்புத தாமிரபரணி நதிக்கரைதனில் கண்ட காட்சி. அகத்தியன் யாம் உரைத்தவாறு முப்பெரும் தேவியர் மட்டுமல்ல, முப்பெரும் தேவியர்களுக்குள் இருந்து எழுகின்ற ஒட்டுமொத்த அத்துணை ஆற்றலும் ஒரு பெருமகா நிலையாய் உரைத்திட்ட உணர்த்திட்ட அற்புதமான அத்தகைய உமது நாமம், உணர்த்திட்ட உரைத்திட்ட அந்நாமம் வாழைச்சித்தன் என்ற அத்தகைய நாமத்திற்கு சொந்தக்காரியாக அந்நாமத்தினை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் பால திரிபுர சுந்தரி என்னும் பிரபஞ்ச ஆற்றல்தனை தன் சுழுமுனையில் வைத்து அழகு பார்த்து அச்சுழுமுனைதனை ஆசானின் சுழுமுனையோடு இணைத்து நின்ற அத்தகைய பெருமகா சிவ ஆற்றல், பெருமகா சக்தி ஆற்றல், பெருமகா சிவசக்தி ஆற்றல்தனை உணர்த்திய அத்தகைய விதம் தன் கை ஏந்தி வந்து நின்ற அத்தருணம்
அத்துணை சக்திகளையும் வாழை தேவியினுடைய பால திரிபுர சுந்தரியினுடைய அற்புத ஆற்றலை எல்லாம் தம் தவநிலையின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருந்து தவநிலையின் மூலமாக தன் சுழுமுனைக்குள் இழுத்திட்ட அத்தகைய கணம் இழுத்திட்ட அத்தகைய அக்கணம் வந்து நின்று மடியேந்தி நின்ற நிலை சித்தனி. அகதீஷாய நமக அகதீஷாய நமக. இது சூட்சமம். தவத்தின் மூலமாக தன் சுழுமுனையின் மூலமாக ஈர்த்து கொண்ட ஆற்றல் பெற்ற ஆற்றலை விட அது பன்மடங்கான ஆற்றல். அவ்வாறு அத்துணை ஆற்றலையும் சித்தனுக்குள் பெற்றுவிட்ட பொழுது அங்கு பால திரிபுர சுந்தரியாக நின்றிருக்க, சிவம் நீயாக நின்றிருக்க, எனக்கு சக்தி கொடு என்று வேண்டி நின்ற அக்கணம் அந்நிலையை காட்சியாய் கண்டாய் நீ என்று அகத்தியன் ஒரு சூட்சமத்தை உரைத்து, நடந்திருந்த அத்துணை சூட்சமத்தினையும் யாம் உரைக்க இயலாது. அது ஆதிமகா சூட்சமம். பிரபஞ்ச மகாசபையை ஆளுகின்ற ஆசான் பிரபஞ்சத்தை ஆளுகின்றான் என்னும் சூட்சமத்தினை யாம் உணர்த்தி அற்புதமாக வாழை தேவிக்கே ஆற்றல் தன்னை தாரை வார்த்திட்ட அத்தகைய நிலை, அந்நிலையை பெற்ற அந்நிலையை பன்மடங்காக பெருக்கிக் கொண்டு உம்மோடு வந்து அது ஐக்கியமான அந்நிலை இரண்டும் இருமகா பெருநிலையை ஓர் நிலையாய் கொண்ட அற்புத ஆசான் வடிவத்திற்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி. அகதீஷாய நமக. நிகழ்வுகள் யாவும் பிரபஞ்ச சூட்சம நிகழ்வுகள். அது சூட்சம நிகழ்வுகள். காட்சிகள் என்பது அபரிமிதமான அளவுகளில் வந்து சேருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் அதனை தனக்குள் வைத்து அதனோடு கலந்து ஐக்கியப்பட்டு ஆற்றலாக அதனை உணர்ந்து கொண்டு அனுபவித்து அத்துணை ஆற்றலையும் பிரபஞ்ச மகா சிவசபைக்கு தாரை வார்த்து கலியுக மாற்ற நிகழ்விற்கு அதனை பயன்படுத்தி வருவதற்குரிய அற்புதமான நிலைதனை அகத்தியன் யாம் நல்லாசியாய் வழங்கி. அகதீஷாய நமக அகதீஷாய. இது போன்று அருட்பெரும் காட்சிகள் யாவருக்கும் காண்கின்ற அற்புதமான நிலைகள் அடையும் நிலை வரும்பொழுது வந்தடையும் அந்நிலையெல்லாம் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்க. அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷ. அற்புதமாய் கண்டதவம், காண்கின்றதவம், காண போகின்றதவம், இதுவரை கண்டதவம் அனைத்து ஆற்றலும் ஒன்றாக இணைய அது ஈடு இணையில்லா ஆற்றலாய் இன்னும் பன்மடங்காக பெருக்கெடுக்கும். ஓர் சிவம் என்று உரைக்கின்ற பொழுது அச்சிவத்திற்குள் இருக்கும் அத்துணை கணங்கள், கணங்களுக்குள் இருக்கும் சூட்சம கணங்கள் எல்லாம் தனித்தனியே பிரிந்து அவை அனைத்தும் பிரிந்த கணங்களுக்குள் சிவத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல் புகுந்தால் எவ்வாறு இருக்கும்? அத்துணை கணங்களும் பேராற்றல் கொண்ட ஒவ்வொரு சிவமாக மாறினால் எத்துணை ஆற்றல் கொண்ட நிலை இருக்கும். அந்நிலைதனையே பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பிரித்தாண்டு அனைவருக்கும் அத்துணை கணங்களும் தாரை வார்க்கின்றன என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி. அகதீஷாய நமக அகதீஷாய நமக. யாவருக்கும் அந்நிலையை அற்புதமாய் பரிசளிக்கின்றார்கள். சபைகளிலிருந்து பரிசளிக்கின்றார்கள். அவ்வாறு அளிக்கின்ற பரிசை அகத்தியனும் கண்டு கொண்டிருக்கின்றோம். அகத்தியனுக்கு உள்ளிருந்து எழுகின்ற கணங்கள் பரிசளிக்கின்றன, அதனையும் அகத்தியன் கண்டு கொண்டிருக்கின்றோம் சித்தனே. அவ்வாறு பெற்ற பரிசிற்குரிய அற்புதமான அந்நிலைதனை உணர்ந்து அமர்ந்த சிவசித்தனுக்கு, ஆதி சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி நீர் பெற்ற அத்தகைய பேராற்றலை பகிர்ந்து அளிக்கின்ற அற்புத தவ நிலைகள் காண்கின்ற சீடர்கள் யாவருக்கும் நீர் பெற்ற அத்தவ நிலையை பகிர்ந்து நீர் அளிக்கின்ற அத்துணை சீடர்களும் கண்ட தவத்திற்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அகதீஷாய நமக அகதீஷாய நமக. உயர் உன்னத சூட்சமத்தை அருளிய பெருமகா கருணை வடிவத்தின் பெரு ஞான கருணை ரூபனை அகத்தியத்தை அருள் ஆசானை அப்பனை ஐயனை திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம்.